இத்தனை எம்எல்ஏ வந்தாச்சு, மேடு போயாச்சு. இந்த வேலை செஞ்சது யாருமே கிடையாது. இப்ப கொடுத்துருக்கிற கேண்டிடேட் அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கிறாரு. SMT போட்டு கவர் போட்டு போஸ்ட் பண்ணி அனுப்பிக்கிறாங்க. இதுவரையிலும் யாருமே இந்த வேலை செஞ்சது இல்ல. ஓட்டு கேட்கறதுக்கு வர்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி தபால் வந்திருக்குது. நேற்று வர்றதுக்கு நேரம் இல்லையா, வாசகம் எழுதிருக்குது. நேற்று 4 மணிக்கு எங்க வீட்டுக்கு உடச்சு போய் அப்புறமா கேட்டேன். எனக்கு வந்து தபால் அது. அப்ப இவங்க மக்களுக்கு எப்படி நல்ல சேவை செய்வாரு? இப்பவே இந்த காயத்தை அனுப்பும் போது இவங்களை போய் நாங்க எப்படி இவங்களை பார்த்து குறைக்க முடியும்? எந்த காலத்துக்கு நடக்காது. கேட்டுக்கிட்ட போய் நின்று வர வேண்டியது. அவரெல்லாம் மக்களை சந்திக்கக்கூடிய ஆள் இல்ல. கல்யாண சுந்தரம்னா ஐயா சாமி 2 கை இருக்கிறாங்க. வேண்டாப்பா, அந்த ஆளுகிட்ட போய் கேட்டு தான் நிக்கணும். போய் நாம் பார்க்க முடியாது. மனசுல வந்து ஒரு ஈவருக்கும் கிடையாது மனுஷன். முனிசிபாலிட்டி ஆளுக்கு போய் ஒரு சாப்பாடு பசிக்கு நின்னா கேமராவில் பார்த்து போட்டு வந்து 7 சாத்தி உட்காந்துக்குவானுங்க. அவங்கள பாவம் இல்லாதப்பட்டவங்க. இவன் கந்து வட்டிக்காரன் கொடுப்பானா? எந்த ஜனத்துக்கு கொடுக்க மாட்டான். வட்டிக்கு தான் கணக்கு போடுவான். இதெல்லாம் இவருக்கெல்லாம் சீட்டை கொடுத்துட கூடாது. பரிசோதனை பண்ணி கொடுத்துட்டு போகணும். இவருக்கெல்லாம் ஓட்டு போட்டு எப்படி இல்லாம கொண்டாந்து முன்னாடி வைக்கிறது? மக்களும் சந்திக்கிறதுக்கே லெட்டர் வருது. இவர் எப்படி நம்மளை காப்பாத்து போவாரு?